ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கைடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஏ முடித்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஆடிட்டர் அது மாதிரி ஃபீல்டில் வந்து நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எதை நீங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த இடத்துல படிக்கணும், எவ்வளோ வருஷம் ஆகும், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் சிஏ வந்து ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண பர்சன் அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ண பர்சன் அவங்களுக்கு நேமுக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நேமுக்கு முன்னாடி சிஏ அப்படின்னு போட்டுக்கிற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி க்ரீன் பென் யூஸ் பண்ணுற ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல சிஏவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதோடைய இயர் எவ்வளோ வருஷம் அதை முடிக்கிறதுக்கு ஆகும், அதோடைய எலிஜிபிலிட்டி என்ன, எந்த டிகிரி முடித்தா அதை முடிக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிசன் பண்ணுங்கள். சிஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டெப்ஸாக இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முடித்த பிறகு நீங்கள் எங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்மீடியேட் அந்த ஸ்டெப் வந்து இருக்கும். அந்த இன்டர்மீடியேட்டை முடித்த பிறகு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஒரு 2 இயர்ஸ் வந்து இருக்கும். ப்ரீவியஸாக 3 இயர்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து அது 2 இயர்ஸாக கவர்மெண்ட் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 3 ஃபீல்டையும் நீங்கள் முடிச்சுட்டா அடுத்த ஸ்டேஜ் எது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சிஏ ஷிப் வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஆடிட்டர்ஷிப் அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஆடிட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு கம்பெனி 1 crore மேலே ரிசீவ் பண்ணும்போது, இன்கம் ஆர் ப்ராஃபிட் வந்து ரிசீவ் பண்ணும்போது கம்பல்சரி அவங்க டேக்ஸ் ஆடிட் வந்து ஃபைல் பண்ணணும். அது எல்லாமே யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சிஏ ஆடிட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக படிக்கிற ஃபீல்டு தான் இந்த சிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஏ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். சிஏ வந்து 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன், செகண்ட் ஒன் இன்டர்மீடியேட், தேர்ட் ஒன் ஆர்டிகல்ஷிப், ஃபோர்த் ஒன் ஃபைனல். இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆடிட்டராக கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த சைடில் நீங்கள் பார்க்கும்போது பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது பாருங்கள். பாஸ் பர்சன்டேஜ் நம்ம ரிலேட்டிவ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளுடைய சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் அவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா சிஏ வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது முழுக்க உண்மை தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சிஏவிலையும் பாஸ் ஆகிற நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 13.44% ஸ்டூடெண்ட் வந்து அதை கிளியர் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி 13 to 14 ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 100 கேண்டிடேட்லேருந்து செலக்ட் ஆகிறாங்க. அப்போ நம்ம நல்லா படிக்கும்போது தாராளமாக நம்மளும் சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும். அப்போ ரூட் எந்தெந்த ரூட்லலாம் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் 1 பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 12th எழுதி இருக்கணும். அந்த போர்டு எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதி இருக்கணும். ரூட் 2 பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் காமர்ஸில் 55%, அதர்ஸில் 60% கம்பல்சரி உங்களோட டிகிரியில் நீங்கள் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கணும். இதில் என்ன ஒரு ப்ரொவிஷனல் இருக்குன்னா, டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3 இயர்ஸ், மொத்தமாக 6 செமஸ்டர். அந்த 5 செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு இருந்தாலே போதும். ஆனால் 6th செமஸ்டர் 5 செமஸ்டருடைய மார்க் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி 6th செமஸ்டருடைய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம், ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து சிஏ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ரூட்லேயும் நம்ம சிஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எடுத்த உடனே சிஏல எங்கே போவீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன். இந்த சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 12th முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சிஏ ஃபவுண்டேஷன் எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஏ ஃபவுண்டேஷன் தேவைப்படாது. நீங்கள் டைரெக்டாக இன்டர்மீடியேட்டர் வந்து போயிடலாம். இதோட எலிஜிபிள் என்னன்னா, நீங்கள் கம்பல்சரி கிளாஸ் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் 12th நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். திரும்பியும் நான் சொல்கிறேன் என்னென்னா, கிளாஸ் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளாஸ் 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணும்போது உங்ககிட்ட இந்த 12th சர்டிஃபிகேட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த சிஏவை நம்ம எந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது https://eservices.icai.org இந்த போர்ட்டலில்
ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், எஸ்எஸ்பினா வேற ஒன்றும் கிடையாது, செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 9000 வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி பீரியட், இந்த சிஏ ஃபவுண்டேஷனுடைய ஸ்டடி பீரியட் டோட்டலாக 4 months வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் ஒன் இயரில் ட்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக 1 yearல ட்வைஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 yearல 3 times வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்பப்பெல்லாம் நடக்குது, அதே மாதிரி எப்போ வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம் வந்து ஜனவரி, மே, செப்டம்பர் அந்த 3 monthsல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எக்ஸாமை நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், 4 months பிஃபோராகவே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி எக்ஸாமுக்கு 1st செப்டம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும், மே எக்ஸாமுக்கு 1st ஜனவரி ரிஜிஸ்டர் பண்ணணும், செப்டம்பர் எக்ஸாமுக்கு 1st மே ரிஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக 4 subjects வந்து இருக்கும். அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். அக்கௌண்டிங் வந்து நீங்கள் நார்மலாக 11th and 12th படிச்சதா இருக்கணும். பிஸ்னஸ் லா கம்பெனி பற்றி. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அது மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷன் அந்த டீட்டெயில்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ், நார்மலாக 11th 12th படித்த எக்கனாமிக்ஸ் அந்த டீட்டெயில்ஸாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 பேப்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா தியரி மாதிரி பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 2 பேப்பர், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் எக்கனாமிக்ஸ், இது ரெண்டும் எம்சிக்யூஸாக இருக்கும். இந்த எம்சிக்யூஸில் என்னென்னா நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 பேப்பருமே ஈச் பேப்பர்ஸ் ஹேஸ் 100 marks, 100 மார்க் தான் இருக்குது. மொத்தமாக 400 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. ஆனால் இந்த கடைசியாக இருக்கிற 2 பேப்பருக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் ஒரு 96 மார்க் வந்து எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் 96 மார்க் எடுக்கிறீங்க. 4 marks வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அந்த சப்ஜெக்ட் 100 மார்க்குக்கு எழுதுறீங்க. 96 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. மீதி 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தப்பாயிடுச்சு. அப்போ 4 கொஸ்டினுமே நெகட்டிவ் மார்க் 0.25, 0.25, 0.25, 0.25, மொத்தமாக 1 மார்க் வந்து வரும். அப்போ நீங்கள் எடுத்த மார்க் 96, அதுலேருந்து 1 மார்க்கை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 95 மார்க்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் தப்பாகும்போது 0.25, 4 கொஸ்டின்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆகும், 8 கொஸ்டின்னா 2 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும், 12 கொஸ்டின்னா 3 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். என்ன மார்க் அப்டெயின் பண்ணியிருக்கோம் அதை விட 1, 2, 3 அந்த ரேஞ்சில் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்ஸ் கிடையாது, செகண்ட் இருக்கிற 2 சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்டுமே டெஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எம்சிக்யூஸ் 1 மார்க் அந்த கேட்டகரியில் இருக்கும். மொத்தமாக 400 மார்க்ஸ் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸை. இதோடைய பாஸ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 40% ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஓவரால் 50% எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லா இது ரெண்டுத்தையும் 40%. அதுவே தேர்ட் ஃபோர்த்தில் 60%, 60%. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 200 மார்க் இருக்கும் அவுட் ஆஃப் 400. 50% கம்பல்சரி இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% மார்க் இருக்கணும். இன்கேஸ் 4 சப்ஜெக்ட்லையுமே 40 அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது 160 தான் வரும். அது 40% அவுட் ஆஃப் 400. அப்போ நம்ம எலிஜிபிள் கிடையாது. கம்பல்சரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% இருக்கணும். ஆனால் ஓவராலாக 50% இருக்கணும். இது இந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஒன்ஸ் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிஏ இன்டர்மீடியேட். இது நெக்ஸ்ட் ஸ்டெப். இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா சிஏ ஃபவுண்டேஷன் ரூட். இதில் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி நீங்கள் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வர கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது கிளாஸ் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் யாருக்குன்னா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக இன்டர்மீடியேட்டர் வர பர்சனுக்கு. டேரெக்டர்னா 12th முடிச்சுட்டு அவங்க ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அடுத்தது இன்டர்மீடியேட்டர் வந்திருப்பாங்க. இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க ஃபைனல் செமஸ்டரில் கூட அப்ளை பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்கிற 5 செமஸ்டர் வரைக்கும் 55% மார்க் வந்து எடுத்திருக்கணும்.
காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 55% எடுத்துருக்கணும். இன்கேஸ் அதர் ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பிஏ அது மாதிரி கேண்டிடேட் அவங்க இருந்தால் மினிமம் 5th செமஸ்டர் வரைக்கும் 60%. இன்கேஸ் நீங்கள் டிகிரி வந்து வாங்கிட்டீங்க 6 செமஸ்டருமே எழுதிட்டீங்க அப்போ டேரெக்டாக நீங்கள் 55% 60% வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் லிங்க்ல தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டர் ஃபைனல் இதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது தனித்தனியாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டா அதுவே ஃபைனல் வரைக்கும் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுவும் சேம் லிங்க் தான், எஸ்எஸ்பி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அதில் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஃபீஸ் இதோடைய ஃபீஸ் 18,000. இதோடைய ஸ்டடி பீரியட் 8 months. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது 4 months ஃபவுண்டேஷனுக்கு, இதுக்கு வந்து 8 months. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆப்வியஸாக 1 yearக்கு த்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 times கண்டக்ட் பண்ணுறாங்க. மேல ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, செப்டம்பரில் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜான்வரியில் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் 1st செப்டம்பரே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். அதுவே செப்டம்பரில் எழுதுகிற மாதிரி இருந்தால் 1st ஜான்வரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். அதுவே ஜான்வரியில் எழுதுகிற மாதிரி இருந்தால் 1st மே ப்ரீவியஸ் இயரில் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் சிஏ இன்டர்மீடியேட் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருதுன்னு சொல்லும்போது இதில் ஒரு குரூப் மட்டும் கிடையாது, டோட்டலி தேர் ஆர் 2 groups. குரூப் 1ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அட்வான்ஸ் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ், டாக்ஸேஷன் இது எல்லாமே குரூப் 1ல வருது. அதே மாதிரி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ், 6th லாஸ்ட் சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த 2 குரூப்பையும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிகல்ஷிப்க்கும் நீங்கள் போக முடியும். இதோடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா அவுட் ஆஃப் 100ல் 30% எம்சிக்யூ இருக்கும், 70% டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபவுண்டேஷன் மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எலிஜிபிள் பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே கேட்டகரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 1ஆவும் எழுதலாம், குரூப் 2 தனித்தனியாக கூட நீங்கள் எழுதலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை குரூப் 1 and 2 ரெண்டுமே சேர்ந்து கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 நீங்கள் எழுதும்போது மொத்தம் 300 மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 100 மார்க் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக குரூப் 1ல 300 மார்க், குரூப் 2ல 300 மார்க். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 300 மார்க்கில் கம்பல்சரி 50% ஓவரால் எடுத்திருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40 எடுக்கலாம், ஆனால் ஓவரால் மொத்தமாக வரும்போது 300க்கு 150 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் காஸ்டிங்கில் ஒரு 40, கார்ப்பரேட் அதர்லால ஒரு 60, டாக்ஸேஷன் 50, அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 150 வந்துடும், நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். அதுவே 40 வந்தால் எலிஜிபிள் ஆக மாட்டோம், இன்எலிஜிபிள். அதே மாதிரி குரூப் 2க்கும் அதே கேட்டகரி தான், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% இருக்கணும், ஓவரால் 50% இருக்கணும். இது புதுசாக இது என்ன இருக்குன்னா போத் குரூப் 40% இண்டிவிஜுவலி அண்ட் 50% போத் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனியாக குரூப் 1 குரூப் 2 தனித்தனியாக எழுதுறதுக்கும் மொத்தமாக எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக 2 குரூப்பாக நம்ம சேர்த்து எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நம்ம 40 எடுத்திருக்கோம். இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே 60 அது மாதிரி எடுக்கும்போது 600ல் நம்மளுக்கு 300 மார்க் வந்து கிடைச்சிரும். இது குரூப்பாக எழுதும்போது ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இது 3த்துலேயும் நம்ம 40 எடுக்கலாம், ஆனால் இது 3த்துலேயும் மினிமம் குறைஞ்சது 60 அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது டோட்டலாக நம்ம எடுக்கும்போது 600க்கு 300 நம்மளுக்கு கிடைச்சிரும். இது பாசிங் கிரைட்டீரியா. அதே மாதிரி சில எக்ஸாம்ஷனும் கொடுக்குறாங்க. சர்டைன் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துட்டா நம்ம 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த சப்ஜெக்டை எழுத வேணாம். 3 இயர்ஸ் கிடையாது, 3 அட்டம்ப்ஸ்க்கு வந்து நம்ம எழுத வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 சப்ஜெக்ட்ல இருந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க மார்க் 60 ஆர் மோர் தென் 60 மார்க் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு நீங்க ரிமைனிங் இருக்கிற 5 சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதும், அந்த சப்ஜெக்ட் எழுத வேணாம். அதே மாதிரி இதோட வேலிட் எது வரைக்கும் இருக்குன்னா நெக்ஸ்ட் எப்போ நீங்க கம்ப்ளீட் 60 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்களோ அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு அடுத்ததும் சில எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து கொடுக்குறாங்க. என்ன ப்ரொவிஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த 60% ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் 60% எடுத்திருக்கீங்க, அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ரிமைனிங் இருக்கிற 2 சப்ஜெக்ட்லையும் 50% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னன்னா ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 60 ஆர் 60க்கு மேலே எழுந்தால் நெக்ஸ்ட் 3 டைம்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுத வேணாம். அதுக்கு அடுத்தது அந்த 60 மார்க்கை திரும்பவும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். எப்படி டேக் ஓவர் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த அட்வான்ஸ் காஸ்டிங்கில் நீங்கள் 60 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட்
அந்த 3 அட்டெம்ப்ட்க்கு அடுத்தது நீங்கள் வரும்போது இந்த 2 சப்ஜெக்ட்லையும் 50-50 எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். மினிமம் 50% இன் அதர் சப்ஜெக்ட். இதை ஆப்ஷன்லேயே நீங்கள் கிளிக் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் CA ஆர்டிகல்ஷிப். CA ஆர்டிகல்ஷிப்பை PT அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அந்த கேட்டகரியிலையும் சொல்லுவாங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் விசிட், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட், பிகாம் ஸ்டூடெண்ட்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் இயரில் அவங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஆர்டிகல்ஷிப், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த CA பர்சனுக்கும் ஒன்ஸ் இன்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதோட எலிஜிபிள் என்னன்னா பாஸ் போத் குரூப் ஆஃப் CA இன்டர்மீடியேட். அதாவது குரூப் 1ஐயும் முடிச்சிருக்கணும், குரூப் 2ஐயும் முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ITT அண்ட் ஓரியன்டேஷன் கிளாஸஸ். ITTனா வேற ஒன்றும் கிடையாது, இந்த வேர்ட், எக்ஸல், டேலி, டாக்ஸேஷன், GST அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓரியன்டேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாஃப்ட் ஸ்கில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன், சாஃப்ட் ஸ்கில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போய் இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பிக் சைஸ் ஆஃப் கம்பெனி, மீடியம் சைஸ் ஆஃப் கம்பெனி, ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே CA கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிக் சைஸ் கம்பெனி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் வெறும் இன்டர்ன்ஷிப் ஆர்டிகல்ஷிப்காக மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்பெனி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 2 இயர்ஸும் அங்கே இருக்கிற ஒரு ஆல்ரெடி ஆடிட்ஷிப் கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சனுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆர்டிகல்ஷிப்பில் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து சில ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 year 9 to 12 months அப்போ வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அந்த டீட்டெயில்ஸில் கூட போய்க்கலாம். ஃபுல் 2 இயர்ஸும் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போக வேண்டிய அவசியம் கிடையாது. 9 to 12 months நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த கேட்டகரியிலும் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக அந்த பர்சன் கிட்ட போகாமல் கம்பெனி கிட்ட போயிட்டு கம்பெனியோட ஒர்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டீட்டெயில். இந்த நம்ம ஆர்டிகல்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆடிட் பர்சனாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டைஃபன் இதுலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லும்போது 2000 to 30,000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அடுத்தது இந்த எக்ஸாம்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஏன் இந்த எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்மீடியேட்டில் ஃபஸ்ட்டு 8 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபைனலில் 8 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இன்டர்மீடியேட்டில் 6 சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க, ஃபைனலில் 6 சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. 2 இடத்துலையுமே 2 சப்ஜெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. மொத்தமாக 4 சப்ஜெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அந்த 4 சப்ஜெக்டை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் பேசிஸ் தான் இருக்கும். கார்ப்பரேட் எக்கனாமிக் லாஸ், ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், எலெக்டிவ் மல்டி டிசிப்ளினரி டைப், இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கம்பல்சரி இந்த 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப்பில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இதை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்னென்னா மேண்டேட்ரி கிளாஸஸ் கம்பல்சரி அட்வான்ஸ் ITT அண்ட் GMCS. இந்த ITTன்னு பார்த்துருந்தாலும் அதே மாதிரி தான் அட்வான்ஸாக டெப்த்தாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி, எக்ஸல், அட்வான்ஸ் எக்ஸல், அட்வான்ஸ் டேலி, அட்வான்ஸ் GST எல்லாமே அட்வான்ஸ் டீட்டெயிலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டீங்க, இன்டர் முடிச்சிட்டீங்க, ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டீங்க, அடுத்தது நீங்கள் CA எழுதுறதுக்கு எலிஜிபிள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரீவியஸாக பார்த்தா ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு 6 month ஸ்டடி பீரியட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மேல தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 6th டீட்டெயில் இந்த மே ஜூன் அந்த டீட்டெயிலில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு 6 months வரைக்கும் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. 6 monthக்கு அடுத்தது தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் IIT அண்ட் GMC இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸாக நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல இந்த IIT, ITT அண்ட் GMCC அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல IITன்னு மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி ITT. அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக சொன்ன அதே கான்செப்ட் தான் இதுலேயும். இதே சேம் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அந்த போர்ட்டல் தான். இந்த இடத்துல ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ₹22,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ஃபைனல் எக்ஸாமினேஷன். இதோடைய ஸ்டடி பீரியட் 6 months. எக்ஸாம் எப்பப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா மேலே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ப்ரீவியஸாக பார்த்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டர் அது மாதிரி 3 இயர்லி த்ரைஸ் கிடையாது, இது இயர்லி ட்வைஸ். மே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நவம்பர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோடைய அப்ளிகேஷன் எப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நவம்பரில் பண்ணணும், மேல பண்ணணும்.
நெக்ஸ்ட் சிஏ ஃபைனலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னா டோட்டலாக 6 சப்ஜெக்ட் இருக்கு, 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க, குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1ல என்ன இருக்குன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் ஆடிட் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அடுத்தது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்டர்நேஷனல் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், மல்டிடிசிப்ளினரி, கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுவும் ஈஸியாக இருக்காது, ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜிஎஸ்டி ஃபாலோ ஆகும். டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லும்போது இந்த சேலரி, இன்கம் டேக்ஸ் அது வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 100 மார்க் தான் இருக்குது, மொத்தமாக 600 மார்க். குரூப் 1ல 300 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, குரூப் 2ல 300 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுவீங்க. எம்சிக்யூ இதுலேயும் 100 மார்க்கில் 30% எம்சிக்யூஸில் இருக்கும், 70% டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். இதுலேயும் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதே மாதிரி இதோடைய பாசிங் எலிஜிபிலிட்டி எப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஓவரால் 50% எடுத்துக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% எடுத்துக்கணும். அதே தான் குரூப் 2 பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ரெண்டுமே நீங்கள் ரெண்டுமே சேர்த்து எழுதும்போது நீங்கள் ஓவராலாக 600க்கு 300 வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 60, இதில் 60, இதில் 60. அதுவே கீழே வரும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 40, 40, 40 எடுத்தால் கூட உங்களுக்கு 300 வந்து உங்களுக்கு வந்துடும், நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி எக்ஸம்ஷன், ப்ரீவியஸாக நம்ம இன்டருக்கு பார்த்த அதே எக்ஸம்ஷன் தான். ஒரு சப்ஜெக்டில் 60 ஆர் மோர் தென் 60 நீங்கள் எடுக்கும்போது 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட்ஸ்லேயும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுத வேணாம், ஆனால் ரிமைனிங் இருக்கிற 2 சப்ஜெக்ட் இல்லைனா ரிமைனிங் இருக்கிற 5 சப்ஜெக்ட் அதில் 50% எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட்டர், ஆர்டிகல்ஷிப், நெக்ஸ்ட் ஃபைனல், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது சிஏ மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கூல் ஏஜ்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபைனல் எப்போ நீங்கள் பாஸ் ஆகலான்னா மினிமம் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாராலையும் முடியும், முடியாதுன்னு யாராலையுமே கிடையாது. அதனால் நீங்களும் இதை ஒரு ஹார்ட் ஒர்க்காக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போட்டியாக எடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தரலாம் தாராளமாக. அதனால் இது ஒரு நல்ல ஃபீல்டு. இது மூலமாக நீங்கள் அழகாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஹை பொசிஷனில் வந்து போகிடலாம். அதனால் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். சிஏன்றது முடியாதது ஒன்றும் கிடையாது. நான் ஒவ்வொரு வருஷமும் 100%ல் 13 to 14% வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தாராளமாக நம்மளாலையும் செலக்ட் ஆக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.